வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அவள் மீதான அவனது காதலை உணர்ந்து கொண்டவனால் அவள் விழிகளில் தெரிந்த வலியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் கண்கள் கேட்ட கேள்வி அவன் மனதை கொன்று கூறு போட்டது. தியாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் என்ன காரியம் பண்ண துணிந்தேன்? இவ்வளவு காலம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இப்போ போய் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் என் முகத்தில் காரி துப்ப மாட்டாளா? அவனது மனம் எதையெதையோ நினைத்து குழம்பி தவிக்க அவனது கைகள் அவனுக்கு முன்னால் இருந்த மது கிளாஸை எடுத்து வாயில் சரித்து கொண்டது. இல்லை, இது வேண்டாம். என் காதல் என்னுடனேயே போகட்டும். தியாவுக்கு இது தெரிய வேண்டாம். அவள் மனசு கஷ்டப்படுறதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரு நண்பனை காதலனா அவளால் ஏற்றுக்க முடியாது. அவன் புலம்பிக் கொண்டிருக்க, அப்படின்னு அவ சொன்னாளா? அவள் காரி துப்பினாலும் வாங்கிட்டு உன் காதலை அவளுக்கு புரியவை என்று அவனது காதல் மனம் எடுத்துரைத்தது. இங்கே பாரபி, நீ தியாவை காதலிக்கிறாய்தானே? அப்போ போய் உன் காதலுக்காக போராடு. முதல்ல உன் காதலை அவளுக்கு தெரியப்படுத்து. அவள் உன்னுடைய தியாடா. உனக்கு மறுப்பு சொல்ல அவளால் முடியாது. உன் காதலுக்காக நீ போராடித்தான் ஆகணும். அவனது காதல் மனம் எடுத்துரைத்தது. காதலுக்கும் நட்புக்கும் இடையில் சிக்கிக்கொண்டு அவன் அல்லாட ஆரம்பித்தான். மனதின் போராட்டத்தை தாங்க முடியாது அவன் மதுவை நாட, மதுவின் போதை அவனுக்கு இன்னும் அதிகமான குழப்பத்தை தான் விளைவித்தது. என்ன முடிவெடுப்பது? நட்பா, காதலா? முடிவெடுக்க முடியாமல் திணறியவனின் கண்களில் சித்தார்த்தும் ஆராதியாவும் வந்து விழுந்தனர். அபியிடம் தெரிந்த மாற்றத்தில் இருந்து வெளிவர முடியாமல் நின்றிருந்தவளை சித்தார்த் வந்து சாப்பிட அழைத்துச் சென்றான். அவளது மனப்போராட்டம் எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. அவன் சகஜமாக பேசி கொண்டிருக்க முயன்று தன் உணர்வுகளை மறைத்தவள் அவனிடம் இயல்பாக பேச முனைந்தாள். அப்பொழுதுதான் அபிருத்ரன் அவர்களை கண்டான். கண்டவனுக்கு வெறி கிளர்ந்தது. அது காதல் வெறி. தன்னுடையதை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்ற காதல் தந்த வெறி அது. இல்ல, என் காதல் எனக்கு வேணும். ஏன், நட்புக்குள்ள காதல் வரக்கூடாதா என்ன? அவளுக்கு சித்தார்த்தை பிடிச்சிருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த அபிருத்ரனுடைய ஆராதியாவா அவள் மாறியாகணும். நான் மாற்றி காட்டுறேன். உறுதியுடன் மனதுக்குள் சூளுரைத்து கொண்டவனின் விழிகளில் காதல் வெறி மிளிர்ந்தது. காரில் திரும்பும் போதும் இருவருக்குள்ளும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. கதவை திறந்து வீட்டுக்குள் நுழைந்தவளின் கரம் பற்றி சுண்டி இழுத்தான் அபிருத்ரன். என்ன? தடுமாறியபடி பூமாலையாய் தன்மேல் வந்து விழுந்தவளின் இடை பற்றி அவளை அணைத்து கொண்டவன் மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகம் பதித்தான். அவன் மீதிருந்து வந்த மதுவாடையை அவள் கண்டு கொண்டாள். அபி, குடிச்சிருக்கியா? அவன் நெஞ்சின் மீது கை வைத்து அவனை விளக்க முயன்றபடி அவள் வினவ, முணுமுணுத்தான் அவன். இது என்ன புது பழக்கம்? முதல்ல என்னை விடு. எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிற அபி? அவனது அணைப்பிலிருந்து வெளிவர போராடினாள் அவள். பிகாஸ் ஐ லவ் யூ. கழுத்து சரிவில் இருந்து தலையை நிமிர்த்தாமலேயே அவன் பேச அவன் கூறியதை கேட்டு ஸ்தம்பித்து போனாள் ஆராதியா. உயர்கட்ட மின்னழுத்தம் பாய்ந்ததைப் போல் அப்படியொரு அதிர்ச்சி அவள் மனதில். வாட்? அவனை தள்ளிவிட முயன்று கொண்டிருந்த அவளது கரங்கள் தாழ்ந்தன. மெதுவாக நிமிர்ந்து அவள் கண்களை பார்த்தவன், ஐ லவ் யூ டி. நான் உன்னை காதலிக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே. நாம் விரல் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சோமே, அப்போதிலிருந்தே நான் உன்னை காதலிச்சிருந்திருக்கிறேன். நான் தான் அதை உணராம போயிட்டேன். சித்தார்த் கூட நீ பழகும் போதெல்லாம் எனக்கு பயங்கரமான கோபம் வரும். நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவள்ங்கிற உரிமையினால தான் அத்தனை கோபம் வந்திருக்கு. யூ ஆர் மைன் பேபி. என்னால் உன்னை யாருக்காகவும் விட்டுத்தர முடியாது. அந்த சித்தார்த்தை விலகிக்க சொல்லு. நீ எனக்குத்தான். காதலுடன் கூறியவன் அவன் முகம் முழுவதும் முத்தமிட ஆரம்பித்தான். ஆராதியாவின் நிலையோ மோசமாக இருந்தது. என் அபியா இப்படி? அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியாமல் சிலையாய் சமைந்திருந்தாள். அவளால் நட்புக்குள் காதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முகம் முழுவதும் படர்ந்த அவனது ஈரமுத்தங்கள் அவளை சுயநினைவுக்கு மீட்டு வந்தது. சே, என்னை விடு. தன்னிடமிருந்து விலக முயன்றவளை மிக எளிதாக தன் கட்டுக்குள் கொண்டு வந்தவன், ப்ளீஸ் பேபி, தயவு செய்து என் காதலை புரிஞ்சுக்கோடி. இப்படி காதல் போதையில் புலம்பும் அபி அவளுக்கு புதிதானவன். அதிர்ச்சி விலகாமல் விழிகளை அகல திறந்து அவள் அவனையே வெறிக்க, இப்படி உன் முட்டை கண்ணை முழிச்சு முழிச்சு பார்க்காதேடி. ஐ எம் டோட்டலி கோயிங் மேட். அவனது விரல்கள் மென்மையாய், மிக மென்மையாய் அவளது செவ்விதழ்களை வருடியது. அபி, நீ குடிச்சிருக்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். நான் குடிச்சிருக்கிறேன் தான், ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா
புடவையில் உன்னை பார்த்த பிறகு நானா இல்ல, உன்னை பார்த்த மயக்கம் தர்ற போதையை விட நான் குடிச்ச மதுவுடைய போதை ரொம்பவும் குறைவுதான். துளி கூட கிக்கேறல. வேணும்னா நிரூபிக்கட்டா? அவள் என்னவென்று உணரும் முன்பாகவே அவள் முகம் நோக்கி குனிந்தவன் அவளது மெல்லிதழ்களை கவ்விக்கொண்டான். முதல் முத்தம், அதுவும் எதிர்பாராத நேரத்தில், சற்றும் எதிர்பார்த்திராத ஒருவனிடமிருந்து கிடைக்கும் முதல் இதழ் முத்தம். அவள் இதழ்களுக்குள் மூழ்கி தன் காதலை அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான் அந்த காதலன். ஆராதியா உலகமே நின்றுவிட்டதைப் போல் உணர்ந்தாள். இவ்வளவு காலம் நண்பனாய் பார்த்தவனை காதலனாய் ஏற்றுக்கொள்ள அவள் மனம் இடம் தரவில்லை. அவனிடமிருந்து முழு மூச்சாய் விடுபட போராடினாள். இம்மியளவு கூட அவளால் விலக முடியவில்லை. அவன்தான் அவளது இடையை இறுக பற்றி தன்னோடு அணைத்தவாறு அவள் விலக முடியாதபடி கிடுக்குப்பிடி பிடித்திருந்தானே. இன்னொரு கரமோ அவளது பின்னந்தலை முடியை இறுக்கி பிடித்து தன் முரட்டு இதழ்களுக்குள் அவளை மேலும் மேலும் புதைத்து கொண்டிருந்ததே. அவளால் எப்படி விலக முடியுமாம்? போராடி தோற்றவளின் கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென்று பெருகியது. அவன் எங்கே அதை உணர்ந்தான்? தன் காதல் கண்மணியின் மனதை சுக்கு நூறாக உடைத்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அவன் உணரவில்லை. அந்த கட்டத்தையெல்லாம் அவன் எப்பொழுதோ தாண்டியிருந்தான். அவளது இதழ்களின் மென்மை அவனை அனைத்தையும் மறக்கச் செய்து அவனது இளமை உணர்வுகளை கட்டவிழ்க்கச் செய்திருந்தது. வெகுநேரம் கழித்து அவளது இதழ்களிலிருந்து விலகியவனின் உதடுகள் நேரே அவளது நெஞ்சுக்குழியில் புதைந்தன. அபி, இது தப்புடா, நீ இப்படி பண்ணக்கூடாது. கண்ணீருடன் கெஞ்சியவளின் கெஞ்சல் அவன் காதில் விழவில்லை. அவனது உதடுகளுக்கு போட்டியாய் அவனது கரங்களும் அவளது மேனியில் அத்துமீற அவள் தொய்ந்து போனாள். இல்லை, இது நடக்கக்கூடாது. அவனிடமிருந்து முரட்டுத்தனமாக திமிர ஆரம்பித்தாள் அவள். ஒரு இனிய கனவு களைவதைப் போல் உணர்ந்தவனுக்கு எரிச்சல் மண்டியது. மதுவின் போதை, அதைவிட அவன் விரும்பும் மாதுவின் போதை எல்லாம் சேர்ந்து அவனை சுய கட்டுப்பாட்டை மீறச் சொல்லியது. அவ்வளவு காலம் ஒரே அறையில் ஒரே படுக்கையில் இருவரும் படுத்திருந்தாலும் தன் எல்லைகளை கடக்காமல் அவள் கற்பை காத்தவன் அன்று தனது அனைத்து கட்டுப்பாடுகளையும் இழந்தவனாய் பெண்ணவளின் மேனியை சூறையாட முயன்றான். ப்ளீஸ் பேபி, என்னை தடுக்காதே. எப்படியாவது அவளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது. அபி, லீவ் மீ, நான் உன்னுடைய தியாடா, நமக்குள்ள இது தப்பு. கதறியபடியே முழுமூச்சாய் திமிரியவளின் இடை பற்றி அருகிலிருந்த சோபாவில் சரித்தவன் அவள் மேல் படர்ந்தான். தயவு செய்து என் உணர்வுகளை புரிஞ்சுக்கோடி. எனக்கு நீ வேணும். ஐ நீட் யூ பேபி, ஐ நீட் யூ வெரி பேட்லி. நட்புக்கும் காதலுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன்டி. இந்த உணர்வுகள் என்னை கொல்லுது. உன் கண்கள் கேட்கிற கேள்வி என்னை குற்ற உணர்வுல தள்ளுது. நட்பா காதலான்னு குழம்பி தவிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உணர்வுகளில் மூழ்கி சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீ வேணும். இப்போ இந்த நிமிஷமே எனக்கு நீ வேணும் பேபி. சிறு குழந்தையாய் தன்முகம் பார்த்து கெஞ்சியவளின் கெஞ்சல் அவள் மனதை உருக்கியது. அவள்தான் அவனது மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஆயிற்றே. அவன் சிறிதாக முகத்தை சுளித்தாலே அவளால் தாங்க முடியாது. இவ்வளவு மனபாரத்தை சுமந்து கொண்டு குழம்பி தவிப்பவனை பார்த்து கொண்டு அவளால் அமைதியாய் இருக்க முடியுமா என்ன? அதிலும் அவனது தவிப்புகளுக்கு விடையாய் நீ வேண்டும் என்று கெஞ்சுபவனிடம் அவளால் எப்படி மறுக்க முடியும்? இந்த உணர்வுகளில் மூழ்கி சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீ வேணும். இந்த வார்த்தைகளே அவளது காதில் திரும்ப திரும்ப ஒலித்தன. அவ்வளவுதான். அவளது எதிர்ப்புகள் அனைத்தும் இடம் தெரியாமல் மறைந்தன. அவனை தள்ள முயன்று கொண்டிருந்த அவளது கரங்கள் செயலற்று மெத்தையில் வீழ்ந்தன. விழிகள் மூடி அவனிடம் தன்னை ஒப்பு கொடுத்தது அந்த பெண்மை. அவளது மறுப்புகளும் திமிறல்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைய அவன் திருப்தி புன்னகையுடன் அவளை கொள்ளையிட ஆரம்பித்தான். நெற்றியில் ஆரம்பித்து பாதம் வரை அவன் அவளுக்கு முத்தாரங்களை சூட்ட கூசி சிலிர்க்க வேண்டியவளோ விழிகள் மூடி பதுமையாய் படுத்திருந்தாள். எனக்கு தெரியும் டி, நான் செய்யற காரியம் உன்னுடைய நட்புக்கு வேணும்னா துரோகமா இருக்கலாம். ஆனால் என்னுடைய காதலுக்கு இதுதான் சரி. ஐம் சாரி பேபி, ஐம் ஹெல்ப்லெஸ். அவள் முகம் பார்த்து மன்னிப்பு கேட்டவன் அதற்கு பிறகு சிறிதும் தாமதிக்கவில்லை. தனது அனைத்து மனப்போராட்டங்களையும் அவளுக்குள் தீர்த்து கொள்பவன் போல் மூழ்கி முத்தடிக்க ஆரம்பித்தான். தனது தடைகளை விலக்கி தேடலை தொடங்க பாவையவளின் மேனியில் மெலிதாய் ஒரு அதிர்வு. அவனது எந்த தேடலுக்கும் அவள் விழிகளை திறக்கவே இல்லை. அவனது அனைத்து செயல்களுக்கும் மறுப்பேதும் சொல்லாமல் அவன் இஷ்டத்திற்கு உடன்பட்டவளின் மனம் மட்டும் ரணமாய் வலித்தது. அபி, நீயாடா இப்படி? அவள் மனம் விடாமல் அரற்றியது. தேங்க்ஸ் டி. அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவன் விலகிய நொடி அவள் பட்டென்று விழிகளை திறந்தாள். மதுவின் போதையும் மாது அளித்த போதையும் சேர்ந்து கொள்ள அவன் தனது அனைத்து மனப்போராட்டங்களும் அகன்றவனாய் நிச்சலனமாய் நித்திரையில் ஆழ்ந்தான். அவனுக்கு நிம்மதியை அளித்தவளோ தனது நிம்மதியை தொலைத்தவளாய் கண்ணீரில் கரைந்தாள். தொடரும். தோழியா என் காதலியா, அத்தியாயம் 11.
மணி 7 ஆகிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? கைப்பையுடன் விக்ரமின் முன் வந்து நின்றாள் உதயா. அவளை நிமிர்ந்து பார்க்காமல் ஒரு ஃபைலை எடுத்து அவள் முன் போட்டவன், இதை கம்ப்ளீட் பண்ணு, அதுக்கு பிறகு கிளம்பலாம் என்றபடி மடிக்கணினியில் ஆழ்ந்தான். மணி 5 அடித்தால் வீட்டுக்கு ஓடிவிடுபவளை அன்று ஏதேதோ வேலைகளை கொடுத்து இழுத்தடித்து கொண்டே இருந்தான் விக்ரம். பொறுத்து பொறுத்து அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தவள் அதற்கு மேல் முடியாமல் பொங்கிவிட்டாள். என்னால் முடியாது, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். படபடவென்று பேசியவளை அமைதியாய் பார்த்தான் விக்ரம். அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளது மொபைல் அலறியது. பாருங்க, அம்மா தான் கால் பண்றாங்க. ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன். அவன் கை நீட்டவும் மொபைலை அவனிடம் கொடுத்தாள். மொபைலை ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டவன், ஹலோ அத்தை, எனக்கும் உதயாவுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அநேகமாக அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர லேட் நைட் ஆகிடும். நீங்கள் யாரும் எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, டோன்ட் வரி. மடமடவென்று பேசினான். அப்படியா, சரிப்பா விக்ரம், நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க கூறிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டார் ரேணுகா. போதுமா, இப்போ போய் உன் வேலையை பார்க்கிறியா? புருவங்களை உயர்த்தியவன் கண்களால் அவள் டேபிளை சுட்டிக்காட்ட, வீட்டுக்கு போய் இந்த அம்மாவை வச்சுக்கிறேன். மனதுக்குள் கருவியபடி டேபிளை நோக்கி நடந்தாள். விக்ரமின் உதடுகளில் ஒரு மர்ம புன்னகை வந்தமர்ந்தது. நேரம் கடந்து கொண்டே சென்றதே ஒழிய அவளுக்கு வேலை முடிந்த பாடாக இல்லை. எல்லாம் இந்த அப்பாவை சொல்லணும். நான் பாட்டுக்கு வெளியே எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். இவர் கூட தள்ளி விட்டுட்டு இப்போ நான் தான் அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். எளிதான் காயுதுன்னா புண்ணாக்கு எதுக்கு காயணும்? மனதுக்குள் புகைந்து கொண்டு முகத்தில் நவரசங்களையும் காட்டியபடி திரும்பியவள் அப்படியே பேயறைந்தது போல் விழித்தாள். என்ன, திட்டி முடிச்சிட்டியா? நாற்காலியில் சுழன்றபடி அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். திட்டி முடிச்சாச்சா? அவன் புருவங்களை உயர்த்த அசடு வழிந்தாள் அவள். திட்டுன வேகத்தை ப்ரோக்ராமில் காண்பித்திருந்தேனா இந்நேரம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அவன் பேச அவளுக்கு எரிச்சல் வந்தது. சும்மா ஒர்க்குன்னு இதையே கட்டிட்டு அழ முடியுமா? மணி 10 போகுது. நானெல்லாம் 9 மணிக்கே தூங்குற ஆளு. என்னை பிடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் போடு அதை போடுனா என்னால் எப்படி முடியும்? படபடவென்று பொறிந்தாள் அவள். லேசாக உதட்டை மடித்து கடித்தபடி அவளது முகத்தை ரசித்து கொண்டிருந்தவன், என்னது 9 மணிக்கு தூங்கிடுவியா? விக்ரம், உன் பாடு கஷ்டம்தான் என்று முணுமுணுத்தான். கஷ்டமா? நான் 9 மணிக்கு தூங்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வரும் போகிறது? புரியாமல் திருத்திருத்தாள் அவள். இல்லை, நிறைய வேலைகளுக்கு நைட் டைம் தான் பொருத்தமாக இருக்கும். நீ நேரமாக தூங்கிட்டேனா நான் என்ன பண்ணுறது? அதுதான் என் பாடு கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன். நைட் என்ன பகல் என்ன, வேலை வேலை தானே. நீங்கள் கொடுக்குற ஒர்க் அனைத்தையும் பகல்லையே முடிச்சு கொடுத்துட்றேன், ஓகேவா? அந்த கள்வன் காதல் வேலைகளை பற்றி பேச அது புரியாமல் கணினி வேலைகளை பற்றி பேசினாள் அவள். தனக்குள் புன்னகைத்து கொண்டவன் அவளையே ஒரு மார்க்கமாக பார்வையிட்டபடி, அப்படின்னா சரி, வா போகலாம். கார் சாவியை தூக்கி போட்டு கேட்ச் பிடித்தபடி வெளியேற, அப்பாடா, ஒரு வழியா இப்போவாவது கிளம்பலாம்னு சொன்னாரே. பெருமூச்சை வெளியிட்டபடி அவசர அவசரமாக மடிக்கணினியை அணைத்துவிட்டு அவன் பின்னே ஓடினாள்.